இந்தியாவோட ஆதிக்கத்த அடக்கியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியாவ புரட்டி எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் சவுத் ஆப்பிரிக்கா. குயின்டன் டிகாக் சும்மா வேற மாரி இருந்தது. அதிரடி பெர்ஃபார்மன்ஸால ஒரு இமாலய இலக்க வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இந்திய அணிக்கு செட் பண்ணாங்க. பிளஸ் அந்த இமாலய இலக்க துரத்த ஆரம்பிச்ச இந்திய அணி பார்த்தீங்கன்னா, சும்மா மோசமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்கை அண்ட் கில்லோட அந்த மோசமான ஃபார்ம் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. இப்படியே போனா T20 வேர்ல்டு கப் அவ்வளோதான்ப்பா. இந்த மாரி வந்து T20ல இவங்களுக்கு ஏன் வாய்ப்பு குடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். பிளஸ் அதற்கு முன்னாடி இந்தியா ஏன் இவ்வளோ மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துனாங்க? இந்தியா இன்னைக்கு எதனால 51 ரன் வித்தியாசத்துல ஒரு தோல்விய அடைஞ்சிருக்காங்க. தோல்விக்கெல்லாம் என்ன காரணம்? பிளஸ் இந்தியா வேற மாரி இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள் சில இல்லங்க பல இருக்கு இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே தெளிவா இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுனா நம்ம வீடியோ முழுமையா வந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணிடாம இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் அதனையும் குடுத்து நம்ம வீடியோ வந்து பாருங்க. நம்ம வந்து தெளிவா இந்த வீடியோ பார்த்துடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் T20 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த மேட்ச் வந்து இந்தியா தான்ப்பா ஜெயிக்கும். இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரிஸ 2-0 அப்படின்ட்டு முன்னிலையே போயிருவாங்க அப்படிங்கிற எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஆர்வத்துக்கும் பிளஸ் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா, முட்டுக்கடை போடும்போது சவுத் ஆப்பிரிக்கா வேற லெவல்ல ஃபைட் பேக் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்சஸ்ல பேட்டிங்ல வீக்கா இருந்தாங்க. அந்த ஒரு பேட்டிங் வீக்க இந்த மேட்ச் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெரிய இமாலய இலக்கை இந்திய அணிக்கு செட் பண்ணாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம பவுலிங்ல சும்மா மாசு காமிச்சாங்கன்னு சொல்லணும். ஓகே, அப்படி என்னதான் அந்த மேட்ச்ல நடந்தது கொஞ்சம் தெளிவா டீட்டெயிலா பார்க்கலாம். இந்தியா டாஸ் வின் பண்ணி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல சும்மா மாசு காமிச்சாங்க. எஸ்பெஷலி குயின்டன் டிகாக் வேற மாதிரி இருந்தது. இந்தியாவோட பவுலிங் யூனிட்ட சுக்குநூறா சிதைச்சாரு. பிளஸ் நாலா பக்கம் சிதைச்சு விட்டாருன்னு சொல்லும். பிளஸ் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குயின்டன் டிகாக் இன்னைக்கு வந்து வெளிப்படுத்தினா அவருக்கு பக்க பலமா ஏடன் மார்கம் பிளஸ் பெரேரா மில்லர் அப்படின்ட்டு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுல ஒரு பெரிய ஸ்கோர் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா அடிக்க முடிஞ்சுது. 213 அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்க வந்து நமக்கு வந்து செட் பண்ணாங்க. இதுல குறிப்பா இந்தியா வந்து மோசமான பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி பும்ரா அண்ட் ஹர்ஷித் 2 பேரும் ரன்கள வாரி வழங்கியிருந்தாங்க. இவங்க ரன்கள வாரி வழங்குறதே இந்தியாவுக்கு ஒரு தோல்விக்கு ஒரு காரணமா அமைஞ்சுன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் எக்ஸ்ட்ராஸே 20 ரன்னுக்கு மேல குடுத்திருந்தாங்க. ஓகே, இந்தியா அதுக்கப்புறம் இந்த 214 இமாலய இலக்க வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளஸ் இந்தியாவோட டாப் ஆர்டர்லாம் சடனா வந்து காலியானாங்க. எஸ்பெஷலி சுபன் கில், கோல்டன் டக் பிளஸ் அபிஷேக் சர்மா அவரும் பார்த்தீங்கன்னா 17 ரன்னுக்கு அவர் விக்கெட் இழந்தாரு. சூரியகுமார் யாதவ் கேப்டன் அவரும் பார்த்தீங்கன்னா 5 ரன்னுக்கு அவரோட விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா டாப் ஆர்டர்லாம் டக்குன்னு காலியானாங்க. இருந்தாலும் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா அப்படின்ட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேம இழுத்து புடிச்சு கொண்டு போனாங்க இந்திய அணி. கொஞ்சம் போராட்டத்த வெளிப்படுத்தினாங்க. இருந்தாலும் இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் யூனிட்டுக்கு அகைன்ஸ்டா இந்தியாவால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியல. பிளஸ் என்னதான் ஒரு போராட்டத்த இந்தியா வெளிப்படுத்தினாலும், பிளஸ் அவங்க எல்லாத்தையும் இந்தியாவ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, 160 ரன் 160 சில ரன் மட்டும் தான் இந்தியாவால அடிக்க முடிஞ்சுது. பிளஸ் அவங்க வந்து 51 ரன் வித்தியாசத்துல ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம, பிளஸ் சீரிஸ 1-1 அப்படின்ட்டு ஈக்குவல் பண்ணி இங்க ஒரு பழிவாங்கும் படலத்த வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஓகே, இந்தியாவோட தோல்விக்கு என்னதான் காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தோல்விக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 காரணம் இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டிங்ல ஒரு டிஃபரண்டான காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்க பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஹர்திக் அண்ட் பும்ரா 2 பேரும் ரன்கள எக்ஸ்ட்ரா நெறைய வாரி வழங்கியிருந்தாங்க. பிளஸ் இந்தியாவோட மெயின் பவுலர் 2 பேரும் இப்படி ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துவாங்கன்னு நம்ம வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஹர்திக் ஒரே ஓவர்ல ரன்ஸ் எக்ஸ்ட்ராஸா வாரி வழங்குனாங்க. இந்தியா ஒட்டுமொத்தமா 22 எக்ஸ்ட்ராஸ்ங்கிறத வாரி வழங்கியிருந்தாங்க. இதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய தோல்வியா நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாரி ரன்ஸுங்கள கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா, இந்தியாவுக்கு டார்கெட்டுங்கிறது கம்மியா இருந்திருக்கும். ஒரு 180, 170 தான் இருந்திருக்கும். பிளஸ் இந்தியாவுக்கும் அந்த ஒரு பெரிய பிரஷர்ங்கிறது இருந்திருக்காது. சேசிங் பிரஷர் இருந்திருக்காது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு பெரிய இலக்க நம்ம வந்து அடையணும், அப்ப சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டாப் ஆர்டர் அந்த இடத்துல ஃபயர் ஆகணும். எஸ்பெஷலி இந்த டாப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேல விக்கெட்டே விடாம ஒரு 60 ரன், 70 ரன் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, பின் வரிசையில மிடில் ஆர்டர், பேட்டர், டெயில் அண்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த சேசிங்க ஈஸியா முடிச்சிருப்பாங்க. அத வந்து இந்திய அணி தவறுனாங்கன்னு சொல்லும். கில் அண்ட் ஸ்கை அண்ட் அபிஷேக் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்க டாப் ஆர்டர்லாம் டக்குன்னு விக்கெட் இந்தியாவோட டாப் ஆர்டர்லாம் டக்குன்னு விக்கெட்ட விட்டதுனால, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைக்கு முக்கியமான காரணமாச்சு. பின் வரிசையில அந்த ஒரு பிரஷர் எடுத்துட்டு போனாலும், கடைசி வரைக்கும் அவங்களால எடுத்துட்டு போக முடியல. ஆ இந்தியாவுல பெரிய ஓட்டம் இருக்கு. எஸ்பெஷலி இந்தியாவோட கேப்டன், துணை கேப்டன் ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாங்க. இப்படியே போனா T20 வேர்ல்டு கப் அவ்வளோதாங்க. பிளஸ் அத பத்தி ஒரு தெளிவா ஒரு வீடியோவே நான் வந்து
உங்களுக்கு பேசலாம்னு இருக்கேன். அது இன்னைக்கு நைட் வந்து அத பத்தி உங்களுக்கு போடுறேன். கில் வெர்சஸ் நம்மளோட சூரியகுமார் கேப்டன் வெர்சஸ் வைஸ் கேப்டன் பத்தி இவங்க 2 பேரும் வேர்ல்டு கப்ல இருந்தாங்கன்னா, எந்த அளவுக்கு இந்தியன் டீம் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பேசுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆதரவு குடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி உங்க சப்போர்ட் யாரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. இந்தியா தோல்விக்கான காரணங்கள் நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்தை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.